எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்பவே ஈஸி அண்ட் க்யூட்டான ஒரு யூனிகார்ன் லேம்ப் தான் வந்து பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு கார்ட்போர்டு இருந்தாலே போதும். கார்ட்போர்டில் வந்துட்டு யூனிகார்ன் ஷேப்லேயே வந்து கட் பண்ணி 2 பீஸ் எடுத்துக்கணும். என்னோட சேனலில் வந்துட்டு இவ்வளோ நாளாக நான் வந்து சேலஞ்ச் வீடியோஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தேன். அது எப்படின்னா A to Z வரைக்கும் உள்ள லெட்டர்ஸில் டெய்லி ஒரு லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் நான் வந்து போட்டுருக்கேன். கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணக்கப்புறமா ஒரு பீஸில் மட்டும் உள்ளே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துடணும். அப்போ தான் உள்ளே வச்சுருக்க லைட் வந்து நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்கும். நான் குட்டியாக தான் வந்து லேம்ப் பண்ண போகிறேன், அதனால் இதை பார்த்து கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மாஸ்கிங் டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். மாஸ்கிங் டேப் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி ஒட்டி விட்டோம்னா அது ஃபுல்லாக வந்து கவர் ஆகும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இதுக்கும் வந்து கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். பெரிய லேம்பாக தான் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்கிட்ட இருக்கிற லைட்டு வந்து அவ்வளோ பெருசாக வச்சோம்னா நம்மளுக்கு வெளிச்சம் வருமானு தெரில, அதனால் குட்டியாக தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். அது மாதிரி என்னோடய டேபிளில் வைக்கிறதுக்குமே வந்துட்டு சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்ன்ட்டு இந்த மாதிரி குட்டி சைஸில் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த யூனிகார்னோட ஹேர் கலருக்குலாம் நான் வந்து ப்ளூ கலரும் பிங்க் கலரும் இந்த மாதிரி பட்டர் ஷீட் இல்லைன்னா வந்துட்டு நம்ம ட்ரெஸ் கார்டிலலாம் வச்சு தருவாங்களா அந்த மாதிரி பேப்பரில் வந்து கலர் பண்ணி அதில் வந்து ஒட்டி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பேப்பர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். கலர் பேப்பர் A4 ஷீட்லாம் வச்சா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெளிச்சம் வராது. இப்போ யூனிகார்னோட பாடிக்கு வந்துட்டு அதே ஒயிட் கலர் பேப்பரை அப்படியே நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். இந்த பட்டர் ஷீட்லேயே வந்துட்டு பெயிண்ட் பண்ணக்கப்புறமா லைட்டோட வெளிச்சம் வந்து கம்மியாக தான் வந்துச்சு. நம்ம கலர் பேப்பர்லாம் வச்சோம்னா சுத்தமாக வந்து வெளிச்சம் வராது. என்கிட்ட இருக்க லைட்டும் அவ்வளோ பவராக இல்லை. இப்போ வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் லைட்டை இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டி விட்டுறணும். இதெல்லாம் நம்ம வந்து கேப் கட் பண்ணி விட்டுருக்கோமோ அந்த இடத்துலலாம் இந்த லைட்டை வந்து நம்ம வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும். அதுக்கப்புறமா இதை சுற்றி வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சார்ட் பேப்பர் இல்லைன்னா A4 ஷீட்டை கட் பண்ணி அதை சுற்றி நம்ம வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இந்த பேப்பர் ஒட்டுறதுமே நம்ம வந்துட்டு லைட்டான பேப்பர் ஒட்டணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கேப் இல்லாமல் ஒட்டினா தான் வெளிச்சம் வந்து வெளியே எங்கேயுமே வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணிவிட்டு இப்போ அந்த யூனிகார்னை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதுக்கு மேலேயே நம்ம வந்து ஒட்டி விட்டுறணும். இப்போ சென்டராக கண்ணை ஒட்டி விட்டுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட்டை மட்டும் போட்டு பார்த்தோம்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் லுக் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியான ஐடியா தான். வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு ஈஸியாக அதை வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.